இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருமலை இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்க. இன்னைக்கு விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு. நீங்க அவரும் கூத்தாடி சொன்னீங்க. கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாது. ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசு எவ்வளவு பெரிய தப்போ, கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு. நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க சொல்லுங்க. தம்பி யாரும் குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல்வாதி பேசுறாங்களா? குடியை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாராவது ஒரு இப்போ ஒரு யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒண்ணு சொல்றாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்க என்ன பண்றீங்க? நல்ல விஷயம் அவனுக்கு குறை சொல்றது, இவன் அவனை குறை சொல்றது. நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில பேசுறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்க சினிமா தாங்க. எங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் அரசியல்வாதிகளோ எங்க சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். கேட்குறோமா? எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனா சினிமால இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்ப அரசியல்வாதி நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தா நீங்களை ஏத்துக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்ச புரிய, ஏன் உங்களை கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க நல்லது சொல்றோம். இன்னைக்கு ராஜீவ் சொல்றாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு. ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் இந்த படம். இதை நீங்க சொல்றீங்களா? கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல. இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல, இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்துல முதல்ல பெண் வேஷம் போட்டாரு. எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம். நாங்க ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு, அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு. நீங்க அவரும் கூத்தாடி சொன்னீங்க. நீங்க கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அது இல்லை. நாங்க கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா, கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேச எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க ஓப்பனிங்லேயே சென்சார் போறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். யாரு சினிமாவில்? எல்லா சினிமாவிலையும் வருஷத்துல 150 படத்துக்கு மேல வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்க சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன, நீங்க எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் அக்கறைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்ஆ இருக்கட்டும், இல்ல அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட யாரு பெரியவங்களோ அவங்க
இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீ சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பானது படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.